தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதரிகளே, இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்வது எப்போதும் எளிதானதல்ல. ஆனால் அன்னை மரியா தன் வாழ்வின் அனைத்து கேள்விகளுக்கும் மத்தியில் முழு நம்பிக்கையுடன் இறைவனுக்கு ஆம் என்று கூறினார். அந்த அர்ப்பணிப்பின் பாதையில்தான் சீடர்களையும் அவர் வழி நடத்தினார். இன்று நாமும் நம் வாழ்வில் இறைவனின் திருவுளத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றும் மனதை பெறவும், சீடர்களை விசுவாசத்தில் வழிநடத்திய அன்னை மரியா நம்மையும் வழிநடத்த அருள் வேண்டியவர்களாய் இச்செப வேளைக்கு நம் அன்னையை வரவேற்போம். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, இறைவனின் அருளால் நிறைந்துள்ளாய், இறைவனின் தாயாக ஏற்றிடுவாய், இறைவனின் இறைபாத அடிமையினார் இணையில்லாத திட்டம் நிறைவேறட்டும். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, ஆகட்டும் என்ற உன் வார்த்தையினால் ஆண்டவர் அவனில் அவதரித்தார். உலகம் கிறிஸ்துவின் தந்தையுடன் உறவில் இணைய வழி திறந்தாய். மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, மனிதனாய் இறைமகன் வாழ்வதையே மனதில் தியானித்து வாழ்ந்திடவும், பாடுகள் பட்டு உயிர்த்தவர்க்கு பாரினில் சாட்சியாய் வாழ்ந்திடவும், பரிந்துரை பாய்த்தாய் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே, மங்களம் மங்களம் மாமரியே. அன்பிற்கினிய சகோதரிகளே, நம்மை தனது அளவற்ற அன்பினால் தேர்ந்தெடுத்து அழைப்பு என்னும் உன்னத கொடையை நமக்கு அளித்து நாள்தோறும் தனது கரங்களில் தாங்கி நடத்தும் நம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அவரது அருளின் பரிசாகும். நம் அழைப்பும் அர்ப்பணிப்பும் சேவையும் அவரது அன்பின் வெளிப்பாடாகும். எனவே இவ்வேளையில் கடந்த நாட்களில் நம் வாழ்வில் இறைவன் செய்த எண்ணற்ற நன்மைகளையும் நமக்காக அவர் தந்த அருள்களையும் நினைவு கூர்ந்து நன்றியுடன் இறைவனை போற்றி புகழ்வோம் இப்பாடல் வழியாக. பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே, உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை புகழாத பொழுதில்லையே, உனதாக என்னை மாற்றி உன்னாசி தினம் தந்தாய், உயிராய் உறவாய் என்னில் கலந்தாய். உன்னை பாடாத நாளில்லையே, உன்னை
இன்று நமக்கு மாபெரும் புனித நாள், நன்றியின் நாள். தாயாம் திரு அவையும் நம் தாய் சபையும் நமக்கு கொடையாக கொடுத்த புனித ஜூலியானாவின் திருநாளை கொண்டாடும் உன்னதமான நாள். இந்த திருநாள் ஒரு நினைவு நாளாக மட்டுமல்ல, இறைவன் மனித வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதற்கான உயிருள்ள சாட்சியை கொண்டாடும் அருள் நாளாகும். தன்னையே முழுமையாக இறைவனின் கரங்களில் ஒப்படைத்து அன்பை தனது வாழ்வின் மொழியாகவும் சேவையை தனது வாழ்வின் பாதையாகவும் மாற்றியவர் இன்று நாம் கொண்டாடும் நம் புனிதை ஜூலியானா. ஒரு விதை மண்ணில் புதையாமல் கனி கொடுக்க முடியாதது போல புனித ஜூலியானா தனது ஆசைகள், வசதிகள், தன்னல விருப்பங்கள் அனைத்தையும் இறைவனுக்காக தியாகம் செய்து பலரது வாழ்வில் நம்பிக்கையின் மரமாக வளர்ந்தார். அவர் ஏழைகளின் கண்ணீரில் இறைவனின் முகத்தை கண்டார். தனிமையில் இருந்தவர்களின் மௌனத்தில் இறைவனின் குரலை கேட்டார். துன்புற்றவர்களின் வேதனையில் கிறிஸ்துவின் சிலுவையை உணர்ந்தார். இன்று அவரது திருநாளை கொண்டாடும் நாம் அவரது வாழ்க்கையை வெறுமனே திருப்பி பார்ப்பவர்களாக மட்டுமல்லாமல் அவரது வாழ்வின் நறுமணத்தை நம் வாழ்விலும் பரப்புவதற்காக அழைக்கப்படுகிறோம். நம் துறவற வாழ்வு இன்னும் அதிக அன்புள்ளதாயும் அதிக அர்ப்பணிப்புள்ளதாயும் அதிக இரக்கமுள்ளதாயும் மாற வேண்டும். நம் அர்ப்பணிப்பை புதுப்பிக்கவும் இறையன்பில் ஆழமாக வேரூன்றவும் புனிதை வழியாக இறைவனின் அருளை வேண்டுவோம். இறைவனின் அன்பிற்கு அழைப்பிற்கு உகந்த கருவியாக வாழ்ந்த நம் புனிதையைப் போல நாமும் வாழ அருள் வேண்டி அவரை போற்றி புகழ்வோம். ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். புனித ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். ஊழியர் நாம் ஒன்றாய் கூடிடுவோம், ஊழியர் நாம் ஒன்றாய் கூடிடுவோம். நம் புனிதையின் மாட்சியில் மகிழ்ந்திடுவோம். ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். இயேசுவில் முழுமையாய் இணைந்திடவே இகமதை துறந்தீர் இளமையிலே. இயேசுவில் முழுமையாய் இணைந்திடவே இகமதை துறந்தீர் இளமையிலே. இளம் பெண்கள் உம்மை பின்தொடர இறையன்பில் என்றும் வளரச் செய்தாய். இளம் பெண்கள் உம்மை பின்தொடர இறையன்பில் என்றும் வளரச் செய்தாய். ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். எம்மில் மலரச் செய்வாய், ஆன்மீகம் என்றும் தவிர்க்கச் செய்வாய்.
அர்ப்பணம் எம்மில் மலரச் செய்வாய், ஆன்மீகம் என்றும் தவிர்க்கச் செய்வாய். திராட்சை செடியின் கொடிகளாக இயேசுவில் இணைந்து கனி தருவோம். திராட்சை செடியின் கொடிகளாக இயேசுவில் இணைந்து கனி தருவோம். புனித ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். புனித ஜூலியானாவை பாடுவோம், புவியில் அவர் புகழை பரப்பிடுவோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வசனங்கள் 31 40 முடிய. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவர்களாக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த சிறியோரில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அன்பு சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இறுதி தீர்ப்பின் அளவுகோலாக இயேசு அன்பின் செயல்களை முன்வைக்கிறார். நாம் எவ்வளவு ஜெபித்தோம், எவ்வளவு அறிவு பெற்றோம், எவ்வளவு படித்தோம் என்பதை விட எவ்வளவு அன்பு செய்தோம் என்பதே இறைவன் விரும்புகின்றார். அவற்றையே நம்மில் காண்கின்றார். பசித்தவருக்கு உணவளித்தோமா? தாகமுற்றவருக்கு தண்ணீர் கொடுத்தோமா? தனிமையில் இருந்தவருக்கு துணையாக இருந்தோமா என்பதே இயேசுவின் கேள்வியாக இருக்கின்றது. இந்த நற்செய்தி புனித ஜூலியான் அம்மாளின் வாழ்க்கையை நம் கண்முன் கொண்டு வருகிறது. அவர் ஏழைகளையும் நோயாளிகளையும் ஆதரவற்றவர்களையும் வெறும் மனிதர்களாக பார்க்கவில்லை, அவர்களில் இயேசுவையே கண்டார். அதனால் அவரது சேவை ஒரு கடமையாக இல்லாமல் இறைவனுக்கு செலுத்திய அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. ஒரு மலர் தன்னுடைய நறுமணத்தை யாருக்காகவும் தடுத்து வைக்காமல் எல்லோருக்கும் பரப்புவது போல புனித ஜூலியானால் தனது அன்பையும் இரக்கத்தையும் அனைவருக்கும் பகிர்ந்தார். பிறரின் கண்ணீரில் கிறிஸ்துவின் முகத்தையும் பிறரின் வேதனையில் சிலுவையில் தொங்கிய இயேசுவையும் அவர் கண்டார். இன்று இந்த நற்செய்தி நம்மிடமும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிலும் இயேசுவை காண்கிறோமா?
நம் சமூகத்தில், நம் பணித்தளத்தில், நம்மோடு வாழும் சகோதரிகளில், உதவிக்காக காத்திருக்கும் ஏழைகளில் இயேசுவை அடையாளம் காண்கிறோமா? புனித ஜூலியானால் திருநாளை கொண்டாடும் இந்த வேளையில் அவரது இதயத்தை போன்ற இரக்கமுள்ள இதயத்தையும், அவரது கண்களை போன்ற இறைமுகத்தை காணும் கண்களையும், அவரது கரங்களை போன்ற சேவை செய்யும் கரங்களையும் இறைவன் நமக்கு தர அருள் வேண்டுவோம். அப்போது நம் வாழ்வும் அவரைப் போல, இந்த சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு உயிருள்ள பதிலாக மாறும். இத்தகைய மனநிலையோடு நம் இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் கூற வேண்டிய பதில்: இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயத்துடன் ஏழைகளுக்கும் தேவை உள்ளோருக்கும் சேவை செய்யும் அருளை எங்களுக்கு தாரும். இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அன்பு இறைவா, புனித ஜூலியானா அம்மாளை போல உமது திருவுளத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்று நிறைவேற்றும் மனதை எங்களுக்கு தாரும். இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் துறவற வாழ்வில் விசுவாசம், அர்ப்பணிப்பு மற்றும் சகோதர அன்பில் தொடர்ந்து வளர அருள் புரிய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அன்பு இறைவா, நோயால், தனிமையால் மற்றும் துன்பங்களால் வாடுகின்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்வு வழியாக உமது ஆறுதலும் சமாதானமும் கிடைக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அன்பு இறைவா, பல இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உமது அழைப்பை கேட்டு தாராள மனதுடன் பதிலளிக்க அருள் தாரும். துறவற வாழ்விலும் குருத்துவ வாழ்விலும் மகிழ்ச்சியுடன் உம்மை பின்பற்றும் புதிய அழைப்புகளை எம் திருச்சபைக்கும் எம் தாய் சபைக்கும் கொடையாக தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, புனித ஜூலியானாமால் வழியாக எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, புனித ஜூலியானாமாலின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவரை போல எங்கள் வாழ்வும் உமக்கு பிரியமான வழியாக மாற அருள் புரியும். எங்கள் கரங்கள் சேவைக்கான கரங்களாகவும், எங்கள் இதயங்கள் இரக்கத்தின் இதயங்களாகவும், எங்கள் வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகளாகவும் மாற அருள் தாரும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது அன்பை விதைக்கவும், நம்பிக்கையை வளர்க்கவும், சமாதானத்தை பரப்பவும் வல்லமை அளிக்க உமது அருளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஜூலியானாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயர்